எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அது இந்த மட்டன் பிரியாணி என்ன ஸ்பெஷல்னா நம்ம வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா யூஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி பிரியாணி மசாலா எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே அட்டாச் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஐ கார்டு மேலே போட்டு விடுறேன், பார்த்துக்கிறங்க எப்படி பிரியாணி மசாலா செய்யறதுன்னு சொல்லிட்டு. அந்த பிரியாணி மசாலா வச்சு இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போறோம். அதை இன்னைக்கு ஓவன்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொருட்கள் தான் நம்ம மட்டன் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் வந்து இந்த மட்டனை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் அதில் ப்ரெஷர் குக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஆர்டினரி ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதில் ஒரு 7 விசில் வரை வச்சு குக் பண்ணலாம். இங்கே நான் 1.5 கப்புக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து குக்கரில் தண்ணி சேர்த்து குக் பண்ணும்பொழுது உங்களுக்கு மட்டன் ஃபைனலாக குக் ஆகி வரும்போது ஓவராக தண்ணியாக இருந்துச்சு மட்டன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வத்த விடுங்க. வத்த விட்டால் அந்த கிரேவி வந்து நமக்கு திக்காயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லேயர் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல் இங்கே நான் பாஸ்மதி ரைஸில் வந்து நான் பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கல, சும்மா தண்ணியில் கழுவிட்டு அதை தான் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த சின்ன சின்ன டிப்பெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான பிரியாணி கிடைச்சிடும். நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் இல்லை சாட்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 30 மினிட்ஸ் நமக்கு காட்டுறோம். அதாவது நம்ம இதிலே போட்டு வதக்க போகிறோம். அந்த பிரியாணிக்கு தேவையான அந்த கிரேவி மிக்சர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பேனில் நான் வந்து நெய் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் இங்கே நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச்சுக்கு பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு ஏலக்காய் 1, க்ரீன் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து சோம்பு, சீரகம், இதை போட்டு நம்ம லைட்டாக பொரிய விடுறோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்து நம்ம வதக்குறோம். இந்த வெங்காயம் வந்து நமக்கு ஸ்லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். நான் இன்ட்ரடக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் வந்து அந்த கோட் கிரேவி மிக்சர் இருக்குல்லையே, அதை நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி வெள்ளைப்பூடுடைய இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழம் 1, நல்லா பழுத்த பழமாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இது சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு நான் இங்கே உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு வந்து இந்த கிரேவிக்கு சேர்க்குற உப்பு. நம்ம ரைஸ் வைக்கும்போது அதுக்கு தனியாக உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி பழம் நமக்கு நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுக்கணும். இப்போ நாம் வந்து இதில் க்ரீன் சில்லி ஒரு 6 க்ரீன் சில்லியை நான் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா தலைகளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நான் வந்து வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்க போகிறேன். இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி வந்து சமையல் விருந்தில் நான் போட்டிருக்கேன், இல்லை ஐ கார்டு அட்டாச் பண்ணி விடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ பிரியாணி மசாலா சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே நாம் இதில் தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இது அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு பதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பார்த்தா தெரியும், நல்லா எல்லாமே வதங்கி நல்லா கலவையாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் வந்து மட்டன் சேர்க்க போகிறோம். நான் இதில் வந்து போன் மட்டன் தான் எடுப்போம். போன் உள்ள பீசஸாக எடுத்தால் தான் மட்டனுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும். இதை வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த மட்டன் பீசஸ் தான் நாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் சேர்க்க போகிறோம். 2-3 அப்போ தான் அந்த கவிச்ச ஸ்மெல் அந்த மட்டனில் இருக்காது. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ இதில் நான் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் 1.5 கப்புக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக மட்டன் வந்து தண்ணியில் மூழ்கி இருக்காத அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நாம் வந்து இந்த மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இதை வந்து சாட்டேன் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆப்ஷனை எடுத்து விட்டுறணும். அப்படின்னா கேன்சல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து ப்ரெஷர் குக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் 15 நிமிஷத்துக்கு ப்ரெஷர் குக் வைக்க போகிறேன். இதே இது நீங்கள் வந்து ஆர்டினரி குக்கரில் வைக்கும்போது அதுக்கு விசில் விடுறதா இருந்துச்சுன்னா ஒரு 8லேருந்து 9 விசில் மாதிரி நீங்கள் விட்டுக்கிறோங்க. அதாவது மட்டன் நல்லா அவிஞ்சு எடுக்கணும், அதுக்கு தான். இது 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆஃபில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெஷர் இறங்குற வரை கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு மட்டன் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேனில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் ஒன்று ஒன்றா உள்ளக்க சேர்க்கலாம்.
இங்கே ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, சோம்பு 1/2 டீஸ்பூனுக்கு, அதுக்கப்புறம் கிராம்பு 1 நான் இதில் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி புதினா தலைகள் வந்து கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது போடுற அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துக்கிறணும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம குழம்புக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த ரைஸுக்கு நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நாம் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் நான் இங்கே வந்து 2 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். பாஸ்மதி ரைஸை நான் ஊற வைக்கல, தண்ணியில் கழுவிட்டு வச்சுருந்தேன். அதை தான் நான் இங்கே சேர்க்குறேன். இப்போ நீங்கள் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அது தண்ணியை நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் அப்படியே கொதிக்க விடும்போது உங்களுக்கு ரைஸ் வந்து குக் ஆகி அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த பருக்கைகள் மேலே அப்படி லைட்டாக வர ஆரம்பிக்கும். அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பருக்கைகள் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரைஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நான் அதை வடிகட்டுறேன். வடிகட்டி இந்த ரைஸை தனியாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ நமக்கு ரைஸும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம அந்த கோட் மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நாம் வந்து நான் ஓவனை வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். நம்ம லேயர் போட்டுட்ருக்கும் போதே நம்ம இதை ப்ரீஹீட் பண்ண விட்டுறணும். இப்போ ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நாம் வந்து கொஞ்சம் குழம்பு, கொஞ்சம் குழம்பு ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேயராக போட போகிறோம். குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது திக்காயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக லேயர் போட்டுட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உள்ள அந்த குக் ஆகும்போது இந்த ஆவி வெளியே போகாமல் ஃபுல்லாக நமக்கு தம்மு நல்லா குக் ஆகும். அது இப்போ 375 டிகிரி ப்ரீஹீட் ஆன பிறகு 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அருமையான கோட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அரிசி உடையாமல் நல்லா பக்குவமாக நம்ம கிண்டி விடணும். இதை இந்த மாதிரி கிண்டிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஆனியன் ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி சமையல் விருந்தில் போட்டிருக்கோம். எண்ணெய் கத்திரிக்காய் கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் அட்டாச் பண்ணி விடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.